Hello students, welcome to Hiba Max. இந்த வீடியோல நம்ம 10th ஸ்டாண்டர்டோட ரிவிஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? 10th ஸ்டாண்டர்டோட மேத்ஸ் ரிவிஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம 5 மார்க் இம்பார்ட்டன்ட் questions பார்க்கலாம் சரிங்களா? ஸோ இந்த ரிவிஷன் சீரீஸில் இது வரைக்கும் நிறைய சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 8 டேஸோட ரிவிஷன் பார்த்துருக்கோம். ஸோ 40 சம்ஸ் மேலே பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு மாடல் கொஷின் பேப்பரோட 5 மார்க்ஸ் சரிங்களா? ஸோ ஏன் மாடல் கொஷின் பேப்பர் எடுத்தேன் ஒரு 5 சம்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலன்னா இப்போ 2 நாள் ரிவிஷன் நிறைய பேருக்கு மேக்ஸ் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் ரிவிஷனை. ஸோ உங்களோட கொஷின் பேப்பர்ஸ் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயே ஜாயின் பண்ணுங்கள். 9th 10th கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரில் இருக்க சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அட்டென்ட் பண்ண முடியுதா பாருங்கள். அண்ட் சாய்ஸ் விட்டு பார்க்கக்கூடாது. 10 கொஷின் தான் அப்படின்னு பார்க்கக்கூடாது. எல்லா கொஷினும் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். தெரியாத கொஷின் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை வந்து கமெண்ட்டில் எழுதுங்க. ஸோ தட் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையா நான் செக் பண்ணிப்பேன் சரிங்களா? அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு தரது பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணிவிடுங்க சரியா? இப்போ கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரு கொஷின் பார்த்தோன்னே எந்த லெசன் எந்த எக்ஸசைஸும் நமக்கு ஞாபகம் வரணும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இது தமிழ் மீடியம் பசங்களோட சரியா? கொஷின் பேப்பர்னால ரெண்டுமே இருக்கும். த ஃபங்க்ஷன் டி விச் மேப்ஸ் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் சி into temperature in Fahrenheit F is defined by T of C is equal to F. F is equal to 9 by 5C plus 32. So T of 0 கண்டுபிடிக்கணும். Find the value of C when T of C is equal to 212 கண்டுபிடிக்கணும். And the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. சரிங்களா? So first lesson. அடுத்த 30th கொஷின். ரேகா ஹேஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ். ஸோ லாஸ்ட் ரிவிஷனில் கூட நம்ம இதை செஞ்சோம் இல்லையா? ஸோ இந்த கொஷின் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை விட ஸ்பெஷல் சீரீஸ் சம்ஸ் வந்து முக்கியம்னு வச்சுக்கலாம் இல்லையா? எக்ஸசைஸ் 2.9 சம்ஸ் வந்து முக்கியம். அது ரேகா சம்மாக இருக்கட்டும் இல்லை வேறு சம்ஸாக இருக்கட்டும், எக்ஸசைஸ் 2.9 வந்து ரொம்பவே முக்கியம். அடுத்து 31 வந்து மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் சம்ஸு பார்க்கணும் சரியா? 32 state and prove Pythagoras theorem. ஸோ Pythagoras theorem மட்டும் பார்க்காதீங்க, நான் சொன்ன 3மே பார்த்துடுங்க. Pythagoras, angle bisector and லாஸ்ட்டாக இன்னொன்று என்ன பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி theorem. இது இல்லாமல் சேவர்ஸ் theorem பார்க்கணும் சரியா? அது 2 மார்க்கில். அடுத்த கொஷின். As observed from the top of 60 meter high lighthouse from sea level. ஸோ 6th கொஷின். எனக்கு தெரிஞ்சு 2 ஷிப்ஸு செம்ம எக்ஸாம்பிள் செம்மன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த சம்ஸ் ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ 6th லெசனில் 6.1 வரைக்கும் தான் உங்கள் ரிவிஷனுக்கு. பட் இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கும் தேவைப்படும். ஸோ டோட்டலாக பார்த்துக்கலாம். ஒரு கொஷின் பேப்பராக பார்க்கும்போது எல்லாமே வரும். 34. Find the number of coins 1.5 cm in diameter and 2 mm thick to be melted to form a right circular cylinder of height. Height வந்து 10 cm and diameter 4.5. 7th lesson. அடுத்து 35. The marks scored by the student in a slip test are given below. Standard deviation கண்டுபிடிக்கணும். அடுத்து 36. A வந்து set of all natural number less than 8. இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் 1.5 7th கொஷினும் 6th கொஷினும் இல்லை, நிறைய வாட்டி சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து 37 வந்து செகண்ட் கொஷின். சம் ஆஃப் சீரீஸ் இல்லையா? இது ப்ரூஃப் சம். இது எஸ்ஓஃபியனில் வந்து ஒரு 4 சம் இருக்கும் இந்த மாதிரி ப்ரூஃப் வர்றது, எம்என் வச்சு எக்ஸ் வச்சுட்டு. ஸோ அந்த 4 சம்மும் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழக்கமாகிடும், ஈஸியாகவும் ஆகிடும். அண்ட் நிறைய கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி ரிலேட்டட் சம்ஸ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 38 வந்து சால்வ் 3.1 எக்ஸசைஸ் தான். பட் 1/, இது எப்படி எடுப்போம்னா 1/xp 1/yq 1/z வந்து ஆறுன்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுவோம் இல்லையா? அடுத்தது 39. A funnel consists of a frustum of a core. 7th லெசனில் frustum questions பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது கேட்டிருக்காங்க பாருங்கள். நமக்கு வந்து டயக்ராம் முக்கியம், ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். கால்குலேஷன் பார்ட் கூட செஞ்சுருவீங்க. பட் ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ஃபார்முலா தப்புனா ஆன்சர் லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சாலும் இது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஞாபகம் வச்சுருப்போம், இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் தான். இப்போ 50 கப்ஸு 28 கப்ஸு இதெல்லாம் நமக்கு தெரியும் வைங்களேன். அந்த கொஷினோட ஃபார்முலா தப்பு பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டாக கொண்டு வந்துடும். பட் நமக்கு வந்து அங்கே மார்க் கிடைக்காது. பிகாஸ் ஃபார்முலாலே தப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே தப்புனா அது கீழே பார்க்க மாட்டாங்க.
அப்புறம் 40th question, in a class of 50 students 28 opted for NCC. Probability example sum. அடுத்து 41, the base of a triangle is 4 cm long than its altitude. If the area of a triangle is 48 cm. இது ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கு, லாஸ்ட் கிளாஸ்ல எதுவும் பார்த்தோமா தெரியல. ஸோ இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி வந்திருக்கு. ஃபைண்ட் இட்ஸ் பேஸ் அண்ட் ஆல்டிடியூட். பேஸும் கண்டுபிடிக்கணும், ஆல்டிடியூடும் கண்டுபிடிக்கணும். அடுத்து லாஸ்ட் கம்பல்சரி கொஷின், the area of a triangle is 5 square units. 2 of its vertices கொடுத்துட்டு தேர்ட் vertices கேட்குறாங்க. ஏரியா கொடுத்துட்டு தேர்ட் vertices கேட்குறாங்க. அண்ட் அதில் நமக்கு வந்து x3 y3 கண்டுபிடிக்கணும். அந்த vertices வந்து லைஸ் வந்து லைனுன்னு இன்னொரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. y is equal to x plus 3. ஸோ ஹிண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க, நம்ம சால்வ் பண்ணோம், அவ்வளோதான் இல்லையா? கம்பல்சரி கொஷின். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து 8 மார்க்ஸ். 8 மார்க்ஸும் பாருங்கள். 8 மார்க்ஸில் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், 8 மார்க்குக்கு நீங்கள் 6 மார்க் வரைக்கும் கண்டிப்பாக எடுத்திருக்கோம். ஒரு சில பேர் 4 மார்க் தான் எடுக்கிறீங்க, ஒரு சில பேர் 3 மார்க். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு அங்கே டைம் இல்லைன்னு விட்டுட்டு வரீங்க. அப்படி செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு சூஸ் முடிக்கணும், அப்புறம் கிராஃப் ஜியாமெட்ரி தான் அட்டென்ட் பண்ணணும். நீட்டாக கிளியராக டைம் எடுத்து கரெக்டாக. ஏன்னா 16 மார்க்கு யோசிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. ட்ரா கிராஃப் ஆஃப் y is equal to x square plus x minus 2. hence use it to solve the equation. அடுத்து சால்வ்னு 3 equation கொடுத்துட்டாங்க. Next, construct a triangle similar to the given triangle ABC with its sides equal to 5/6. ஈஸியான சம் இல்லையா? அதிக ஸ்டெப்ஸ் கூட கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸ்கேல் ஃபேக்டரும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது கொஷின் கொடுத்துருக்காங்க. ABC is a triangle with angle B at 90 degree. BC 3, AB 4, D is a point on AC such that AD ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டாங்க. E வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் AB. Join D and E and extend DE to meet CB at F. Find BF. BF ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் இந்த கொஷின் பேப்பரில் இந்த சம்ஸ் எல்லாமே பாருங்கள். எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு படிக்க பாருங்கள். அண்ட் ஒரு கொஷின் பார்த்தோன்னே கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும். இது மோஸ்ட்டாக 5th சாப்டரில் நிறைய டவுட் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா, சரிங்களா? அது பார்க்கணும். 6th சாப்டர் கவனம் வைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷன்னால இப்போதைக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசனுமே கம்மியான போர்ஷன் மேட்ரிக்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் 4th லெசன், 5th லெசன் 5.1, 6th லெசனில் 6.1, சரிங்களா? ஸோ இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. வேறு எதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதும் போது பக்கத்தில் கிளாஸ் ஒர்க் வைக்கக்கூடாது, ஓப்பனாக வைக்கவே கூடாது. டவுட் இருந்தால் டக்குன்னு பார்த்து எழுதிக்கலான்ற மைண்ட் செட்டே வரக்கூடாது. கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண எண்டிங் வரைக்கும் நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும், புரியுதுங்களா? இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம், அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு அப்புறம் டைம் கிடையாது, கரெக்டாக எல்லாமே செய்கிறதுக்கு நமக்கு டைமே கிடையாது, ரொம்ப கம்மியான டைம். பட் இந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 80+, 90+. நான் ஒரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், எய்ம் ஃபார் 80, 90 சென்டம் எடுக்கணும்னு எய்ம் பண்ணுறவங்களாம் இந்த ஒரு மாதம் வந்து ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு, சரிங்களா? எல்லா கொஷின்ஸையும் 4-5 வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.